இன்னைக்கு வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக பலவீனமாக இருக்கிறது. அரசியல் அனாதை திமுக இன்னைக்கு. இல்லப்பா அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? ஒரு வாரத்திற்கு முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் தோழர் சண்முகம் திமுக கூட்டணி ஒன்று கிடையவே கிடையாதுங்க என்று சொன்னார். என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? இன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர் தோழர் வீரபாண்டியன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று கூறிவிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தை இதர அரசியல் கட்சிகள் தீண்டத்தகாத கட்சியாக கருதுகின்றன. நீங்கள் வரலாறு நெடுக 1949 திமுக தொடங்கியதிலிருந்து இன்று வரை பார்த்தீர்கள் என்றால் கூட்டணி இல்லாமல் திமுக வென்றதே கிடையாது. அதிமுக ஒழிய வேண்டும் என்று தாவேக்க நினைக்கவில்லை, எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். இவர் இப்போது திமுகவோடு கூட்டணியில் இல்லை, எப்போதுமே திமுகவோடு கூட்டணியில் இருந்திருக்கிறார். திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆதரவு கேட்டதையும், சபரீசனை சந்தித்ததையும், திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோடு தொலைபேசியில் பேசியதையும், 46 எம்எல்ஏங்க கிட்டையும் நம்ம ஆட்சி என்று சொன்னதையும் நான் சொன்னேன். ஸோ எப்போதுமே அவர் ரகசிய உடன்பாட்டில் இருந்திருக்கிறார். எப்போதுமே அவர் ரகசிய உடன்பாட்டில் இருந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் லஞ்ச ஒழிப்புத்துறை முதலில் வழக்கு பதிவு செய்தது முன்னாள் அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் மீது. இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் கேஸ் எம்ஆர்வி மேலே. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த எம்ஆர்வி மீது சொத்து குவிப்பு வழக்கு, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த திரு சி. விஜயபாஸ்கர் மீது சொத்து குவிப்பு வழக்கு, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த கே.சி. வீரமணி மீது சொத்து குவிப்பு வழக்கு, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ்.பி. வேலுமணி மீது 2 சொத்து குவிப்பு வழக்கு, 2 லஞ்ச ஊழல் வழக்கு, தங்கமணி மீது வழக்கு. இது போல அதிமுகவில் 1 டசன் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஊழல் வழக்கு 1வது நிலுவையில் இருக்கிறதா? ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கா சொல்லுங்கள். எப்படி இல்லாமல் போகும்? அவர் வைத்திருந்த துறைகள் என்ன? பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை. அவருக்கு முதல்வர் பதவி கிடைத்ததே அந்த அந்த ரிசார்ட்டில் இருந்தாங்களே, அது எந்த ரிசார்ட்? இது கூவாத்தூர் ரிசார்ட்டில் எம்எல்ஏக்கள் தர்ம யுத்தத்துக்கு போக போறேன் என்று மிரட்டிய எம்எல்ஏக்களுக்கு தலா 3 கோடி இவர் உடனடியாக வழங்கியதால் தானே சசிகலா இவரை தேர்ந்தெடுத்து முதல்வராக்கினார். அப்படி இருக்கையில் இவர் மீது ஏன் ஒரே ஒரு வழக்கு கூட நிலுவையில் இல்லை? அப்போ உங்க கூட இருக்கக்கூடிய உங்கள் கட்சி தலைவர்கள், தளபதிகள் ஊழல் வழக்கை எதிர்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் திமுகவோடு ரகசிய உறவில் இருந்ததனால்தான் உங்களுக்கு திமுக நாங்கள் ஆதரவளிக்கிறோம், நீங்கள் முதலமைச்சராக இருங்கன்னு சொல்றது இனிப்பாக இருந்தது. ஒரு உண்மையான அதிமுக காரன் திமுக ஆதரவு. அதிமுக தோன்றியதே திமுக எதிர்க்கணுன்றதுக்காக தானுங்க. எம்ஜிஆர் 72ல் எதுக்குங்க இந்த கட்சியை தொடங்கினாரு? திமுகவை ஒழிக்கிறேன்றதுக்காக தொடங்கின கட்சி இது. அப்படிப்பட்ட கட்சியோடு சேர்ந்து நான் கூட்டணி அமைத்து நான் முதல்வராக வேண்டும், தமிழகத்தின் முதல் தலித் முதல்வரை கூட நான் ஆக விடமாட்டேன், நான் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று ஒரு சொல்கிறார் என்றால் இவர் எப்படி இந்த கட்சியை வாழ வைப்பார்? கேள்வினாலும் உடனடியா கேளுங்கன்றீங்க, காத்திருக்கிறேன்னு சொல்றீங்க. இதே பயிற்சி உங்களுக்கு முதலமைச்சர் விஜய் கொடுக்கலாமே சார். முதலமைச்சர் விஜய் கொடுக்கலாமே சார். இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவில் சொல்லியிருந்தா ஒன்னு அங்கேயே குப்புற போட்டு செருப்ப கழட்டி அடிச்சிருப்பாங்க. இல்ல இப்படி சொல்லக்கூடாது. ஒரு பயிற்சியை கொடுங்க. அதான் இப்படி சொல்லக்கூடாது. அதாவது அவர் மாண்புமிகு முதல்வர், அவருக்கு பயிற்சி கொடுங்கன்னு நீங்க வந்து இப்படி சொல்லாத. செய்தியாளர்களை சந்திப்பதே கிடையாது சார். இல்ல அதுக்கான பதில சொல்ல விடுங்க. பதில சொல்ல விடுங்க. இந்த பயிற்சி கொடுங்க, அந்த பயிற்சி கொடுங்க. அவரு சொல்லுவார்ல, அரசியல் சார்பு தன்மை இல்லாம ஒரே கட்சிக்கு பேசாம மக்களுக்காக பேசுங்கன்னு இவருக்கு பயிற்சி கொடுங்கன்னு அவங்களும் சொல்லுவாங்களா? இப்ப முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த பிரஸ் மீட்லாம் எப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு? ஸ்கிரிப்டட் பிரஸ் மீட். கேசரின் வெஸ்ட் ஆகியோருடைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு. நாளைக்கு நீங்க சிஎம் மீட் பண்ண போறீங்கன்னாக்கா இன்னைக்கு கலர் கண்ணாடியில இருந்து அந்த 5 கொஸ்டின் நீங்க என்ன 5 கொஸ்டின் கேட்பீங்கன்றத அவர்கிட்ட கொடுத்துடணும். ஓகே ஓகே. அந்த ஆர்டர்ல தான் படிக்கணும். அதே போலதான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா உதய் சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரோட ஆபீஸ்ல மீட் பண்ணேன். நம்ம ஆளுங்கட்சியா இருக்கும்போது எந்த அளவுக்கு எனர்ஜியோட இருந்தாரோ அதை விட 10 டைம்ஸ் அதிக எனர்ஜியோட இருக்காரு. இந்த டப்பா பொருது சத்து நிறைஞ்சது, உடம்பு நல்லா வலுவாத்துக்கு சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருங்க. உதய் சார் இஸ் a dynamic Dravidian leader. மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். ஓட்டு காசு வாங்கினா நாயே ஓட்டு போட்டாயா? இத வந்து ஜெயிச்சாம்பாரு. ஆமண்ட ஓட்டு கதவுல ஓட்டு 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 ஓட்டு
மோசம் போயிட்டோம்னே. என்னப்பா போன எலெக்ஷன்ல ஜெயிச்ச நாயே ஏதாவது நல்லது பண்ணி கீழே கொட்டிருக்கேன் நோட்டீஸ். ஓ மை காட், ரொம்ப அசிங்கமா போச்சு. எல்லா இடத்தையும் ஒட்டிருக்காங்களே. நம்ம 100 அடிச்சிருக்கோம், அவங்க 150 அடிச்சு ஒட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுக்காக தமிழத்துக்காக போராட இப்ப யார் இருக்கா? தந்தை பெரியார் இல்ல, பெருந்தலைவர் காமராஜர் இல்ல, பேரறிஞர் அண்ணா இல்ல, தலைவர் கலைஞர் இல்லைன்னு நினைச்சீங்களா? அது பெரிய தப்பு. அவங்களுடைய முழு உருவமா இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் இருக்க. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். பிஜேபிக்கு எதிராக ஐடியாலஜிக்கல் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநில கட்சி நம்முடைய திமுக தான். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். ஒரு ஆட்சி நடப்பத நம்முடைய தயவில் தான் இந்த கூட்டத்திலிருந்து நடந்து வரக்கூடாது. ஒரு ஆட்சி நடப்பத நம்முடைய தயவில் தான் இந்த கூட்டத்திலிருந்து நடந்து வரக்கூடாது. அவர் கருப்பு கோட்டை போட்டுக்கிறது பெரியாருடைய கொள்கையா? இதை விட ஒரு மோசமான உருட்டை யாராவது உருட்ட முடியுமா? இதெல்லாம் ஒரு உருட்டா? உங்க உருட்டு ஞாபகம் இருக்கா? நான் ஞாபகப்படுத்தவா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. விஜய் ப்ரோ, எங்க ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி? ஏன் ப்ரோ அந்த ஜிம்மிசன் ப்ரோ, ஒய் ப்ரோ? அண்ணே இப்பவே வேணாம், இவ்வளோ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா கொஞ்ச நாள்ல அந்த 2Gல என்ன நடந்துச்சு, அந்த மாதிரி போலீஸ் வந்து திருப்பி தரன்னு எடுத்துக்குவாங்க. அப்ப நீங்க ப்ரோ 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 ப்ரோன்னு கூப்பிடும்போது அது இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். வேற என்ன ஃபீல்ட் ஒர்க் நீங்க பண்ணிருக்கீங்க? ஏன் நீங்க ரொம்ப ஓவரா ஃபீல்ட் ஒர்க் பண்ணனால தான் உங்க பிராண்ட் ஸ்டாலின் அங்கிள் இப்ப வீட்டுல உட்காந்து ஓட்டிட்டு இருக்காரு. எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஆட்சி அமைத்து இத்தனை நாள் ஆயி. எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி சொல்றீங்க? ஓ, இந்த சொம்பு தூக்குறது, கொடை பிடிக்கிறது, அதானே? அதுதான் நீங்க இருக்கீங்களே. கருணாநிதி பேரனா 2.5 வருஷம் ஒப்பம் காசு போடல. இப்போ உடனே விஜய் வந்து எதுக்கு டாச்சல் கூட 10 கோடி கடத்த வயசு போய்க்கிறேன் உங்க அப்பா. ஊரை அமைத்துன்ற கம்யூனிட்டிங்களா? யார மூத்திரத்தை குடிக்க சொல்ற? உன்னதான் குடிக்க சொல்ற. என்னத்தானா எத்தனை வாட்டில துண்ணுங்க நீங்க? கவர்மெண்ட் சொத்த மக்கள் பணத்தை எத்தனை வாட்டி துண்ணுங்க? ஏன்டா பணத்துக்கு அல்லாடுறீங்க? அமுத்துறீங்களாடா கோடி கணக்குல. 10 கோடியை கடத்த வயசு போய்க்கிறேடா. 5,000 ஊத்துட்டா போட்டா உனக்கு. நீ 5,000 போட்டா டிவில சரி அக்கௌண்ட்ல உனக்கு நாங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவோமா? அதான் வேவாதான பருப்பே. தெரிஞ்சு வச்சுக்கோ, ஒழுங்கா நடந்துக்கோ. அரசாங்களே இனிமேல் நீ உக்காரவே முடியாது. எத்தனை தலைமுறை வந்தாலும் நீ உக்கார மாட்டேன். இருக்கிற பணத்தை வச்சுன்னு ஒழுங்கா போய் வீட்டுல நல்லா ஏசி போட்டுக்கணும். நீ நல்லா நெய் சோறு துண்ணுவே. எங்க பணத்தை அமுக்கி கண்டென்ட் விட்டு வச்சுக்கிற கடல்ல. நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கிற டைம்ல ஸ்கூல் புக்ல விஜய் போட்டா வச்சிருந்தா எங்களெல்லாம் மிஸ் கூப்பிட்டு திட்டுவாங்க. ஆனா அதே விஜய் போட்டா இப்ப எச்எம் ரூம்ல மேல மாட்டிக்குது.